Dear students, good morning. நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்குது. மறுபடியுமாய் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுமா. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். அதாவது ஏதாவது ஒன்று சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, மைண்டில் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய பாடத்துக்கு டீச்சர் தமிழ் டீச்சர் ஆகிட்டாங்களோன்னு நினச்சிடாதீங்க. எனக்கு ஒரு இந்த தகவல் மிகவும் பிடித்திருந்தது, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உதடே ஒட்டாத குரல் தெரியுமா? உதடே ஒட்டாது இந்த குரலை சொல்கிறப்போ நான் வாசிக்கிறேன் கேளு. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? எந்த பொருள் மேலே மனம் விலகி இருக்கிறதோ, எந்தெந்த பொருட்களின் மேல் மனம் விலகி இருக்கிறதோ அந்த பொருட்களால் நமக்கு துன்பம் ஏற்படாது. ஆசையே அழிவுக்கு காரணம். அனாவசியமான ஆசைகளை நம்மை விட்டு ஒழிப்போம். ஓகே, நம்மளுடைய பாடத்துக்கு வருவோம். நாம் இப்போ லாஸ்ட் வீடியோவில் we have learnt up to page number 5, that is components of computer. It has input unit, central processing unit, again arithmetic and logical unit, and control unit, output unit, memory unit. இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டிவிஜுவல் யூனிட்ஸை பற்றி ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். மேபி இன்புட் யூனிட்டாக இருக்கலாம், அல்லது கண்ட்ரோல் யூனிட்டாக இருக்கலாம், ஆர் மெமரி யூனிட்டாக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு we move on to input and output devices. Input device ஆல்ரெடி நான் உனக்கு சொன்னேன், கம்ப்யூட்டர் இஸ் யூஸ்டு டு லெசன் அவர் மென்டல் ஸ்ட்ரெயின். நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இன்வென்ட் பண்ணது. அதை மைண்டில் நல்லா அப்படியே வச்சுட்டு அப்படியே ஃபோக்கஸ்டாக மைண்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்துக்கு வரணும். இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ் நம்ம நல்லா சாப்பிட்டா தான் நம்ம லைஃப்பில் நல்லா இருக்க முடியும். இன்டேக் இருந்தால் தான் நமக்கு அவுட்புட் இருக்கும். See this input device அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், it takes the data given by the user to the computer. It takes the data from the user and it give it to the central processing unit. இதான் என்னுடைய வேலை. இந்த கீபோர்டுடைய ஒர்க்குன்னு பார்த்தோன்னு சொன்னால், மனுஷர்கிட்ட இருந்து வாங்கி இன்ஃபர்மேஷனை சிபியூக்கு கொடுக்குற வேலை. See, the most common input device used today is, that is keyboard. It is the most common used input device, and it has so many letters, numbers, special characters, all are collectively called as character and character keys. Keyboard layout. The keyboard layout நீ பார்த்தனாலே the picture figure 1.4 பாரு, ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு அதனுடைய லேஅவுட் பார்த்தோன்னா ஒரிஜினல் டைப்ரைட்டர் மாதிரி தான் இருக்கும். அந்த கீஸ் எல்லாம் தே ஆர் ஆல்சோ அரேஞ்ச்ட் இன் சச் அ வே தட் இஸ் ஈக்குவலன்ட் டு த டைப்ரைட்டர் கீபோர்ட். டைப்ரைட்டர் கீபோர்டில் இருக்கிற அதே மாதிரி தான், பட் வித் சம் அடிஷ்னல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ் விச் ஆர் யூஸ்ட் ஃபார் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். என்ன கீஸ்லாம் இருக்குது? கேரக்டர் கீஸ், மாடிஃபையர் கீஸ், சிஸ்டம் அண்ட் GUI கீஸ், என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ். இங்கே GUIன்னு ஒரு வார்த்தை வருது. இந்த GUI, the word GUI means graphical user interface. ஓகேம்மா? அப்போது இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக ஞாபகம் வரணும், இட் அக்செப்ட் அவர் இன்ஃபர்மேஷன் ஆர் த டேட்டா அண்ட் இட் கிவ் இட் டு த கம்ப்யூட்டர். நம்மகிட்டருந்து வாங்கி கம்ப்யூட்டருக்கு கொடுக்குது. இதுதான் இந்த பர்டிகுலர் இன்புட் டிவைஸுடைய யூசேஜ். ஜென்ரலாக யூஸ் பண்ணுற கீபோர்ட், ஜென்ரல் காமன்லி யூஸ்டு இன்புட் டிவைஸ் இஸ் கீபோர்ட். நெக்ஸ்ட் மவுஸ். இது நம்ம எல்லாருடைய அப்படி மைண்டில் செட் ஆகிருக்கிற another input device. This mouse, that is underline the word pointing device, used to control the movement of the cursor on the display screen. It is either wire or wireless. ஒயராகவும் இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். It can be used to select icons, menus, command button or activate something on the computer. Here there are so many different types of mouse available nowadays. One is
see a mechanical mouse, optical mouse, laser and air mouse, 3D mouse, tactile, ergonomic mouse, gaming mouse. These are all some of the types of mouse available in the market. So who invented the mouse? Mouse was invented and developed by Douglas Engelbart. Douglas Engelbart with the assistance of Bill English during the 1960s. 1960s this mouse was invented. Before that punched card and again so many input devices were used. Now after 1960 only mouse the input device was developed. Okay, the next one is scanner. Scanner are used to enter the information directly into the computer memory. It is almost like the Xerox machine. The scanner converts any type of printer or written information including photograph into a digital format which can be manipulated by a computer. See, இப்போ நீ பார்த்தேன்னு சொன்னால் the scanner அப்படிங்கிறனுடைய purpose நீ பாரு. The scanners work any type of written information including photographs can be converted to digital format. Yes, this computer is a digital machine. It accepts only 0 and 1. Either 0 or 1 information only understood by the computer. So every information given to the computer is converted to 0 or 1. எல்லாமே அந்த 0 or 1 பைனரி ஃபார்மேட்டில் தான் எல்லாமே என்ன பண்ணுது கம்ப்யூட்டருக்குள்ளே அது வந்து ஃபீட் பண்ணப்படுது, அக்செப்ட் பண்ணுது. என்ன கொடுத்தாலும் இட் ட்ரான்ஸ்லேட்ஸ், கம்ப்யூட்டர் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும். இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணலைன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆல் ஷுட் நோ கம்ப்யூட்டர் இஸ் அ மெஷின் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி ஐதர் 0 or 1. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த டிஜிட்டல் ஃபார்மேட் படிக்கலாம். டிஜிட்டல் ஃபார்மேட் that is digital format, நம்பர் ஃபார்மேட்டில் அப்படியே நமக்கு அது மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஃபார்மேட்டில் இந்த ஸ்கேனர் அப்படியே ஸ்கேன் பண்ணி அந்த பர்டிகுலர் ரிட்டன் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸ்கேனரில் இன்னும் அனதர் டைப் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வர வேண்டியது பயோமெட்ரிக் டெக்னாலஜி. நவடேஸ் இப்போ நிறைய இடங்களில் இப்போ மேபி எனி இன்ஸ்டிடியூஷன், இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் காலேஜஸ், எவ்ரிவேர் பார்த்தேன்னு சொன்னோன்னா தேர் they use to identify the person. பயோமெட்ரிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இப்போ நீட்டாக நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக ஏதாவது ஒரு நீங்கள் ஆதார் கார்டை வச்சுருப்பீங்க. ஆதார் கார்டு எல்லாருக்கும் தெரியும். ஆதார் கார்டை பாருங்கள், அதில் நம்மளுடைய பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. நம்மளுடைய நம்மளோட நெக்ஸ்ட்டு ஃபிங்கரோட பிரிண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால நீ எங்கேயாவது போய் உன்னுடைய ஆதார் கார்டுடைய நம்பர் இப்போ ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ போகிற, உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சாலே உன்னுடைய ஆதார் கார்டு நம்பர் உனக்கு ப்ரொவைட் ஆயிரும். ஸோ பயோமெட்ரிக் டெக்னாலஜி வந்து இட்ஸ் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜிக்கல் க்ரோத். இது வந்து ஒரு செக்யூரிட்டியே இட்ஸ் கால்ட் அஸ் a device that is of security. Instead of using password நம்ம மறந்துடுறோம். அநேக நேரங்களில் நிறைய நேரங்களில் நம்ம பாஸ்வேர்டு யாராவது நம்மளுடைய பாஸ்வேர்டை ஹைஜெக் பண்ணிடலாம். அப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக அதாவது in order to avoid vulnerable fraud, இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக this biometric technology is most probably used. Then trackball. It is similar to normal mouse, but it moves upside down. The user moves the ball directly while the device itself remains stationary. பால் அங்கெங்கே மூவ் ஆயிரும், அதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அங்கெங்கே மூவ் பண்ணலாம். பட் த டிவைஸ் சிம்ப்ளி ஸ்டேஷ்னரி, அது இருக்கும் அப்படியே. தென் அகைன் நெக்ஸ்ட் நம்மளோட வேரியஸ் டைரக்ஷனுக்கு வி கேன் மூவ் இட். இதெல்லாம் நீ வந்து கொஞ்சம் நீங்கள் உனக்கு இஃப் யூ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் நீ கோ த்ரூ த கூகுள் சர்ச்சில் போய் நீ பார்த்துக்கலாம். ஓகேயா? ரீட்டைல் ஸ்கேனர், ரெட்டினல் ஸ்கேனர்.
retinal scanner. This performs a retinal scan, which is also a biometric technique that uses unique pattern on a person retinal blood vessel. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாரு நம்மளோட டெக்னாலஜிக்கல் க்ரோத் இன்னைக்கு. நம்மளுடைய ரெட்டினாவை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம யார் என்ன நம்மளுடைய நம்மளோட எக்ஸ் அண்ட் ஒய் ஏ டு இசட் நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு இன்றைக்கி இந்த டெக்னாலஜிக்கல் க்ரோத் டெவலப் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு இன்புட் டிவைஸ் லைட் பென். Light pen is a pointing device. Light pen is a pointing device shaped like a pen. It is connected with a monitor. The tip of the light pen contains light sensitive element which detects the light from the screen, enabling the computer to identify the location of the pen on the screen. அது மவுஸ் லைக் தான். மவுஸ் எங்கெங்கே மூவ் ஆகுதோ அந்த இடத்துக்கு மூவ் ஆகிற மாதிரி தான் இதுவும் மூவ் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய இது யூசேஜ் லைட் பென்ஸ் ஹவ் த அட்வான்டேஜ் ஆஃப் ட்ராயிங் டைரக்ட்லி ஆன் த ஸ்க்ரீன். மவுஸ் தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஐகான்ஸை கிளிக் பண்ணுறோம், மெனுவை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். சி ஹியர் லைட் பென்னோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால் we can draw directly on the screen, but this becomes hard to use and is also not accurate. Okay, next, optical character reader. Optical character reader இது நம்ம நீ காமனாக எல்லா பிளேஸ்லேயும் பார்க்குற ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா செக் புக், பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போனேன்னா பாஸ்போர்ட் அந்த என்ட்ரி இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்டிக்கல் கேரக்டர், இந்த வேர்ட்லேயே உனக்கு தெரியுது ஆப்டிக்கல் கேரக்டரை ஸ்கேன் பண்ணுது. A device which detects the character printed or written on a paper with OCR. OCR means optical character recognition. A user can scan a page from a book. The computer will recognize the characters in the page as letters and punctuation mark and stores. The scanned document can be edited using a word processor. ஓகே அம்மா. தென் அகைன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னன்னு சொன்னால் பார் கோட் ஆர் கியூஆர் கோடு. இந்த பார் கோட் நீ அது பார்த்துருப்ப மோஸ்ட்லி ஸ்டேஷ்னரி ஷாப்லேருந்து எவ்ரிவேர் பெரிய மால் வரைக்கும் எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்ஸோ இல்லை எனி திங் நீ பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் பிளேஸில் இந்த பார் கோடு இருக்கும். இந்த பார் கோடை ரெகக்னைஸ் பண்ணுறது there are so many printed lines with different thickness. The barcode reader scans the information on the barcode, transmit to the computer for further processing. The system gives fast and error-free entry of information into the computer and the rate அவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக அது என்ன அப்படிங்கிறது நீட்டாக கொடுத்துருவோம், அக்யூரேட் ரிசல்ட். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் கியூஆர் கோடு ரெண்டும் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். நீ உன்னுடைய புக்கில் நீ பார்த்தேன்னு சொன்னால் உன்னோட பேஜ் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை முன்னாடி திருப்பி பாரு. டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும், ஃபர்ஸ்ட்டு செகண்ட் பேஜ் ஆர் தேர்ட் பேஜில் இருக்குது. அந்த சாப்டர் 1க்கு பேரலாக இருக்கிற பேஜில் இபுக், அசஸ்மெண்ட், டிகி லிங்க்ஸ் எப்படின்னு சொல்லி ஒரு 3 பாக்ஸ் டைப்பில் இருக்கும். இது உனக்கு என்ன விட தெரியும் நிறைய அப்ளிகேஷன்ஸ். இதை நீ என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணேன்னு சொன்னால் கேமரா வச்சு ஸ்கேன் பண்ணேன்னு சொன்னால் இந்த ஸ்கேன் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஃபெமிலியராக காமன்லி யூஸ் ஆப் டிக்ஷா. இந்த ஆப்பை வச்சு என்ன பண்ணுவாங்க, இதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு உன்னோட மொபைலிருந்து நீ அதில் என்ன இந்த பர்டிகுலர் நம்ம புக்கையே நீ ஸ்கேன் பண்ணலாம். டிக்ஷா ஆப்பை டவுன்லோட் பண்ணேன்னா இந்த புக்கில் அடிஷ்னலாக இன்னும் என்னெல்லாம் இருக்குது, அசஸ்மெண்ட்டில் என்ன இருக்குது, புக்கில் நீ போய் பார்க்கலாம். இப்படியெல்லாம் நிறைய நீ பார்க்கலாம். அப்போ நீ பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு டவுன்லோட் த டிக்ஷா ஆப். இந்த ஆப்பை நீ டவுன்லோட் பண்ணணும். டிக்ஷா ஆப் என்ன பண்ணுது, இந்த கியூஆர் கோடில் என்ன இருக்குதோ அதை இன்பில்ட்டாக உள்ளே இருக்கிறது. இட்ஸ் அ டூ டைமென்ஷனல் பார் கோட் which can be read by a camera and processed to interpret the image. அந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேயா? அதனாக நெக்ஸ்ட்டு நீ பார்த்தேன்னு சொன்னா வாய்ஸ்
input system. Microphone serves as a voice input device. It captures the voice data and sends it to the computer voice synthesizer. Using the microphone along with speech recognition, software can offer a completely new approach to input information into the computer. இன்றைக்கி நீ பார்த்தனா இப்போ உன்னுடைய மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைல்லையே நீ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு டேர்மை நீ சொன்னேன்னு சொன்னால் அதை கூகுள் சர்ச் எடுக்குது. அடுத்தது தமிழ் லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டைப் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டைப் பண்ண இப்படியெல்லாம் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. தே ஆர் ஆல் ஒன் சார்ட் ஆஃப் திஸ் வாய்ஸ் இன்புட் சிஸ்டம் தான். நம்ம பேசுகிறது அப்படியே ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக ரியாக்ட் பண்ணுறது. அடுத்த நெக்ஸ்ட் டிஜிட்டல் கேமரா. The digital camera is also known input device. It captures images and videos directly in the digital form. It uses CCD, charge coupled device, electronic chip. When light falls on the chip through the lens, it converts light rays into digital format. Okay, then the next input device, touch screen. இதுவும் நீ familiar with this input device. நீ பேங்க்குக்கு போனால் பார்க்கலாம். அண்ட் அகெயின் உன்னோட கையில் இருக்கிற மொபைல், ஏன் பேங்க்குக்கு போகிறோம், ஆண்ட்ராய்டு மொபைல் அத்தனையுமே இந்த டச் ஸ்க்ரீன் தான். நீ பார்க்குற நீ என்ன ஃபீல் பண்ணுற, எதை நீ வாட் யூ ஹாவ் டு எக்ஸிக்யூட், ஜஸ்ட் டச் இட், அவ்வளோதான். அப்படி டச் பண்ணுறப்போ அது ஆக்டிவேட் பண்ணுது. முந்தி காலம்லாம் மொபைல் நிறைய மோஸ்ட்லி இப்போ ஒரு 5 years பேக்லாம் பட்டன் டைப் ஆஃப் மொபைல் தான். அந்த பட்டன் மொபைலில் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. பேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கியாஸ்க் இருக்குது, அது மாதிரி நிறைய சோமனி கேஷ் கவுண்டர்ஸ் இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃபெதர் டச் தான், அப்படி தொட்டால் போதும், உனக்கு எவ்ரிதிங், அதாவது அதனுடைய ஆக்டிவிட்டி அழகாக நடக்கும். அப்போது உனக்கு இந்த அளவுக்கு டச் ஸ்க்ரீனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, a touch screen is used to display the device that allows the user to interact with the computer by using the finger. நம்ம ஃபிங்கர் தான் அங்கே இன்புட் டிவைஸ் மாதிரி. ஃபிங்கர் பட்ட உடனே அந்த சென்ஸ் பண்ணி அந்த ஃபாஸ்ட்டாக, அதாவது பாரு, இட் கேன் பி குவைட் யூஸ்ஃபுல் as an alternative to a mouse or keyboard for navigating a graphical user interface. ஒரு மவுஸை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுற மாதிரியோ, கீபோர்டை யூஸ் பண்ணி இன்புட் பண்ணுற மாதிரியோ, நவ் வி யூஸ் த ஃபிங்கர். இந்த ஃபிங்கர் தான் இப்போது ஒரு இன்புட் டிவைஸ். டச் ஸ்க்ரீன்ஸ் ஆர் யூஸ்ட் ஆன் அ வைட் வெரைட்டி ஆஃப் டிவைஸஸ் சச் அஸ் கம்ப்யூட்டர், லேப்டாப், மானிட்டர், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், கேஷ் ரெஜிஸ்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் கியாஸ்க். Touch screen use a grid of infrared beam to sense the presence of finger. Underline the word infrared beam, to sense the presence of finger instead of utilizing touch sensitive input. Okay, then the next one, keyer, the last input device, keyer. This keyer is something, இதெல்லாம் இந்த பிளேயிங் டு பிளே இந்த கேம்ஸ் டைப் ஆஃப் ஏதாவது ஒர்க்கில் விளையாடுற மாதிரி. இதில் பார்த்தேன்னு சொன்னால் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கீபோர்டு தான், கீபோர்ட் மாதிரி தான். பட் ஆனால் கீபோர்ட் கிடையாது. இந்த கீபோர்டில் இப்போது நீங்கள் கீபோர்டு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த மேக்ஸிமம் மினிமமாக ஒரு 132 கீஸ்லேருந்து அதுக்கு மேலே வரைக்கும் இருக்குது கீஸ். டைப்ரைட்டர் கீபோர்டில் இருக்கிற கீஸ் எல்லாம் உண்டு. அடிஷ்னல் ஸ்பெஷல் கீஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். அதே மாதிரி தான் இங்கே கீயர் இஸ் அ டிவைஸ் ஃபார் சிக்னலிங் பை ஹேண்ட். நம்மளுடைய கையை வச்சே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, நம்ம கையை வச்சு பை வே ஆஃப் ப்ரெஸ்ஸிங் ஒன் ஆர் மோர் switches. Modern keyers have a large number of switches but not as many as a full size keyboard. Typically this number is between 4 and 50. A keyer differs from a keyboard which has no board but the keys are arranged in a cluster. Keyboard, no, the keyer means no board but the keys are arranged in a cluster. Okay, அப்போ நம்ம we have seen go through 13 input devices. 13 input devices பார்த்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேயில் அது கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் த நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் அவுட்புட் டிவைசஸ்.
is output devices. Output device, monitor. This is the most important commonly used output device used to display the information. Normally it looks like a TV. Normal TV மாதிரி தான் இருக்கும். இங்கே the pictures in a monitor are formed with picture elements. They are called as pixels, picture elements. Monitors may either monochrome or color. There are many types of monitors available such as cathode ray tube CRT monitor, LCD monitor, LED monitor. The monitors work with VGA, video graphics array. The video graphics card helps the keyboard to communicate with the screen. Underline the video VGA card. The VGA card helps the keyboard to communicate with the screen. It acts as an interface between the computer and display monitor. Usually, recent motherboards incorporate built-in video card. தனியாக ஒரு கார்டை எடுத்து அதில் சொருகி கீபோர்டையும் இதையும் அப்படி சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ nowadays the computer has its inbuilt motherboard with video graphics card. The first computer monitor was part of the Xerox Alto computer system, which was released on March 1, 1973. Then the next one is plotter. Plotter. It is mostly used in, that is, graphical type of output. Plotter is an output device which is used to produce graphical output on paper, either in single color or in multicolor diagrams. Then the most important output device, which is the printer. Printers are classified into two. They are impact and non-impact printer. Printers are categorized into two. They are impact and non-impact printers. Impact printer, impact, namely பாரு impact, non-impact. impactனா என்ன? நீ டைப்ரைட்டர் மெஷினை கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்க. ஒருவேளை நீ பார்த்துருந்தேன்னு சொன்னால் உனக்கு ஓரளவு புரியும். டைப்ரைட்டர் மெஷின் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் a person has to press a key. அதை கீயை ப்ரெஸ் பண்ணுறோம். ஹேண்டில் ஒரு ஹேமர் டைப்பாக இருக்கும். அந்த ஹேண்டில் என்ன பண்ணோம், அப்படியே மேலே எழும்பி வந்து அதுக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டர் ஒரு பேப்பர், கார்பன் பேப்பர், அதுக்கு பின்னாடி ஒரு பேப்பர். இந்த ஹேமர் லைக் அந்த ஹேண்டில் ஸ்ட்ரைக் ஆன் த கார்பன், தென் அகெயின் அந்த கார்பனில் உள்ள இம்ப்ரெஸ் எதில் படுது, பேப்பரில். அப்போ தெர் இஸ் அ கான்டாக்ட் பிட்வீன் பேப்பர் அண்ட் த ஹேண்டில். இந்த ஹெட்டுக்கும் பேப்பருக்கும் நடுவில் டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது. இதுதான் இம்பேக்ட் பிரிண்டர். இந்த இம்பேக்ட் பிரிண்டர் வந்து அது இம்பேக்ட் பிரிண்டர் திஸ் இம்பேக்ட் பிரிண்டர் இஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், லைன் பிரிண்டர், டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் லைன் பிரிண்டர். ஹியர் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் எடுத்துக்கிட்டோன்னா இதெல்லாம் ஒரு இந்த டைப் ஆஃப் பிரிண்டர் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ரொம்ப யூசேஜில் இருந்தது தான். திஸ் printers print with striking of hammer or print pins on ribbon. These printers can print on multi-part by using mechanical pressure. For example, dot matrix and line printer, dot matrix and line printer, dot matrix and line printer. Okay, dot matrix printer அப்படினு dot matrix a rectangular format, either 5/7 or 4/5, anything. Every character has its own format. ஒரு J அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்தோம்னா J has its own format. அதுக்கு அந்த ஃபார்மேட்டில் இந்த பிரிண்டர் அப்படியே செட் பண்ணி வச்சுப்பாங்க. ஜேயை ப்ரெஸ் பண்ண உடனே அதுக்கு ரிலேட்டட் பின் வந்து எனேபிள் ஆகும். எனேபிள் ஆகி தட் பின்ஸ் என்ன பண்ணுது, அந்த டைனி எலக்ட்ரோ மேக்னெட் ஆர் சாலினாய்டு either directly or through a set of small lever, அது பட்ட உடனே அந்த பேப்பர் மேலே இந்த பின்ஸ் காண்டாக்ட் பண்ண உடனே the related character is printed on the paper.
The printing speed of this printer varies from 30 to 15,550 characters per second. Line printer, dot matrix and line printer similar technology தான். பட் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் எடுத்துக்கிட்டோன்னா ஹெட் மூவ்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த பேப்பர் மேலே. ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலாம் ரயில்வே ஸ்டேஷனில் மேக்ஸிமம் சில இடங்கள்லாம் வச்சுருக்குறாங்க டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். அந்த ஹெட் இட்ஸெல் மூவ் த்ரூ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் இப்படி போயிட்டே இருக்கும். லைன் பிரிண்டர் a line at a time, ஒரு லைன் at a time. இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் a character at a time print பண்ணுற மாதிரி இந்த லைன் பிரிண்டர் இட் பிரிண்ட்ஸ் a line at a time. அப்போ ஒரு லைன் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் how many கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கணும், ஒரு ஹெட்டில் எத்தனை கேரக்டர்ஸ் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கணும், கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த லைன் பிரிண்டர்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் பிரிண்டிங் much more faster than this dot matrix printer. It can be printed 1000 lines per minute. 1000 lines per minute. இது 1000 in thousands of pages per hour. நம்ம கையில் இருக்கிற புக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ் இதிலெல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திஸ் டைப் ஆஃப் லைன் பிரிண்டருடைய ஒர்க் தான் ஜாஸ்தியாக இருக்கும். These printers also uses mechanical pressure to print on multi-part using carbon papers. Normally, you see impact printer la we can have as many carbon copies. நம்ம எத்தனை காப்பீஸும் வச்சுக்கலாம். While in case of non-impact printer எடுத்துக்கிட்டோம், non-impact printer எடுத்துக்கிட்டோம்னா கார்பன் காப்பீஸ் கெயின் பண்ண முடியாது. பட் இதனுடைய ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீ பார்த்தோன்னா இம்பேக்ட் பிரிண்டர் வந்து நாய்ஸியாக இருக்கும், எத்தனை கார்பன் காப்பீஸும் எடுத்துக்கலாம். ஆனால் பட் என்ன ஒரு டிசைன்டு ஃபார்மேட்டில் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு பிரிண்டட் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கணும், ஏ ஆர் பி இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கும். நாமளாக என்ன செய்ய முடியாது, வி கேன் நாட் சேஞ்ச் த கேரக்டர்ஸ் ஃபாண்ட் சைஸையோ ஃபாண்ட்டையோ வி கேன் நாட் சேஞ்ச் இன் கேஸ் ஆஃப் இம்பேக்ட் பிரிண்டர். பட் இன் கேஸ் ஆஃப் நான் இம்பேக்ட் பிரிண்டரை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் we can change. நீங்கள் இப்போ ஒரு என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் வேணும், சைஸ் வேணும், வாட் எவர் இட் மே பி, நான் இம்பேக்ட் இந்த பேப்பருக்கும் ஹெட்டுக்கும் எந்த விதமான கான்டாக்டும் கிடையாது. தட் இஸ் நான் இம்பேக்ட் பிரிண்டர். நான் இம்பேக்ட் பிரிண்டருடைய யூசேஜ் அதுதான். என்னன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம ஃபாண்ட்டில் நம்ம கெயின் பண்ணலாம். இது வந்து அந்த ஒரு டிமெரிட் என்ன, கார்பன் காப்பி கிடைக்காது. பட் அதனுடைய ரொம்ப இது யூசேஜ் எப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆர் லேசர் டெக்னாலஜி. குவாலிட்டி அண்ட் ஸ்பீட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இதனுடையது. அண்ட் அகெயின் என்னுடைய அங்கே நம்ம பார்த்தோம் இம்பேக்ட் பிரிண்டரில் லைன் பிரிண்டர், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்னு பார்த்தோம். இன் நான் இம்பேக்ட் பிரிண்டரில் லேசர் பிரிண்டர், inkjet printer. Laser, inkjet. Laser printer, it is almost the same technology used by the photocopier. நாம் ஜெராக்ஸ் மெஷின் சொல்கிறோம்ல, அந்த ஒரு டெக்னாலஜி தான் இது யூஸ் பண்ணுது. It makes a laser beam scan back and forth across a drum inside the printer, building up a pattern. It can produce very good quality of graphic images. How many one of the chief characteristics of laser printer is their resolution. How many dots per inch, the available resolution range around 1200 dots per inch. resolution வந்து நமக்கு எப்படி இருக்கணும், நல்லா கிளியராக பிக்சர் இருக்கணும் அப்படின்னா prescribed resolution is 1200 dots per inch. ஓகேயா? It can print 100 pages per minute. ஒரு நிமிஷத்துக்கு 100 பக்கம். பட் while in line printer 1000 lines per minute, 1000 lines per minute print பண்ணுது. inkjet printer. இப்போ இந்த inkjet printer எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா this printer has cartridges, color cartridges உள்ளே இருக்குது. மெஜந்தா, yellow, cyan, ink part உள்ளே இருக்குது. இந்த இங்க் பார்ட் வந்து நம்ம என்ன கேரக்டர், என்ன கலரில், என்ன டிசைனில் வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி இந்த RGB காம்பினேஷனில் அந்த கலரை உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி இட் வில் பிரிண்ட் த அவுட்புட். த ஸ்பீட் ஆஃப் த இங்க்ஜெட் பிரிண்டர் ஜென்ரலி ரேஞ்ச் ஃப்ரம் 1 to 20 page per minute.
And again, this inkjet printer is see, they use the technology of firing ink, underline firing ink by heating it so that it explodes towards the paper in bubbles, or by using piezoelectricity, in which tiny electric currents controlled by electronic circuits are used inside the printer to spread ink in jet speed. அதனால தான் அதுக்கு பேர் inkjet printer. Faster, millions of dots of ink at the paper every single second. ஃபாஸ்ட்டாக அந்த இங்க் ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த கேரக்டர்ஸை கண்டுபிடிச்சி, அந்த கேரக்டர்ஸ் என்ன கேரக்டர்ஸை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன கேரக்டர்ஸை நம்ம அவுட்புட் பண்ண விரும்புகிறோம், இதெல்லாம் அப்படியே நேனோ செகண்ட்ஸில் உனக்கு அவுட்புட் வந்து கெயின் ஆகுது. தென் அகெயின் ஸ்பீக்கர்ஸ், இதுவும் உனக்கு காமன்லி யூஸ்டு ஒரு நார்மலாக எல்லா இடத்துலையும் நம்ம கேட்குற ஒரு அவுட்புட் டிவைஸ் தான். ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னோடனே இந்த ஸ்பீக்கர் நான் வெளியிலலாம் வச்சு இந்த லவுட் ஸ்பீக்கர்னு நினச்சிடாதீங்க. இந்த ஸ்பீக்கரை விட இது ஒரு இந்த ஸ்பீக்கர் வந்து இது ஒரு ஆடியோ ஸ்பீக்கர் தான். பட் இது என்ன அப்படின்னு சொன்னால், இட்ஸ் திஸ் ஸ்பீக்கர் along with the speech synthesized software, the computer can provide voice output. This has become very common in places like airline, school, bank, railway station. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ட்ரெயின் நம்பர் சொல்லி 12066012 this train is arriving அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அது நீ திருநெல்வேலியில் கேட்டாலும் அதே சவுண்டு தான் கேட்கும், அங்கே கேட்டாலும் சென்னையில் கேட்டாலும் அப்படி தான். அப்போ இந்த வாய்ஸை பார்த்து நீ யோசித்து பார்க்கணும். ஒரு ஸ்பீக்கர் இது ஒன் சார்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் தான், இது ஒரு அவுட்புட் டிவைஸ். இந்த ஸ்பீக்கர் இது என்ன பண்ணுது? Along with the speech synthesized software, the speaker is along with the speech synthesized software produce the voice output. Okay, yeah. Then again multimedia projector. Multimedia projector அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், it is used to produce computer output on a big screen. பெரிய ஸ்க்ரீனில் இது வந்து பெரிய ஏதாவது ஒரு ஹாலில் ஏதாவது பர்டிகுலர் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறது, ஒரு வேளை ஸ்மார்ட் கிளாஸ், இந்த மாதிரி இடங்களில் இது யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவுட்புட் டிவைஸும் பார்த்துட்டோம். ஓகே, த நெக்ஸ்ட் லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன உடனே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ அந்த ப்ரெஸ் பண்ண உடனே வாட் இஸ் கோயிங் ஆன் இன்சைட் த கம்ப்யூட்டர், என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங், அது தெரியணும்ல. தட் இஸ் கால்ட் அஸ் பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். நம்ம ஒருவேளை உன்னுடைய மொபைல் ஸ்மார்ட் ஃபோனை நீ ஆன் பண்ணணும்னு சொன்னால் பயோமெட்ரிக்னால் உன்னோட ஃபிங்கர் வைப்ப, உன்னோட ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணதுன்னா ஃபேஸ் வைக்கிற, இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் அவரவருடைய இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இந்த டெக்னாலஜிக்கல் க்ரோத்துக்கு ரிலேட்டடாக நம்மளுடைய இது ஸ்மார்ட் ஃபோன், இந்த டேப்லெட், எவ்ரி திங் இஸ் லைக் கம்ப்யூட்டர் தான். அப்போ இதை பூட் பண்ணணும், பூட்டிங் ரெடி பண்ணணும், ரெடி டு அக்செப்ட் அவர் இன்ஃபர்மேஷன். அந்த உள்ளே இருக்கிற ராம் மெமரி அகெயின் இந்த ரேம் மெமரி எல்லாமே ரெடி ஆகணும்ல, அந்த எல்லாம் ஆக்டிவேட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னு பாரு. அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ பேசிக் சாஃப்ட்வேர் தட் மேக்ஸ் த கம்ப்யூட்டர் டு ஒர்க். when the computer is switched on there is no information. நல்லா கவனிக்கணும். RAM memory, it is called as the primary memory. RAM or RAM, random access memory, it is called as the primary memory. It is volatile memory. This volatile memory is the information inside this volatile memory is erased. இது அழிஞ்சு போயிடும். when if at all we save the information, நம்ம சேவ் பண்ணாத பட்சத்தில் அதில் இருக்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்ம கெயின் பண்ண முடியாது. ஸோ அழிஞ்சிரும் volatile memory. ஸோ when we switch off the computer, அதில் எதுவுமே இருக்காது. நீ சேவ் பண்ணலை அப்படின்னா nothing is there. ஸோ ஆன் பண்ண உடனே RAM memory is empty. RAM memory is empty. அதில் எதுவுமே இருக்காது. At the same time ROM, ROM,
It's a pre-written program. This ROM. This ROM memory has a pre-written program called POST. Power on self-test. Power on self-test will be executed first. ஒன்றையா டெஸ்ட் பண்ணுது எல்லாம் ரெடியாக இருக்குதா பார்க்கணும் எல்லாத்தையும். அது நம்ம ப்ரோக்ராம், அதாவது ஆர்ஓஎம் இந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்டை பார்க்குது. என்ன பண்ணுது? வில் பி எக்ஸிக்யூட்டட். திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் த டிவைசஸ் லைக் ரேம், கீபோர்ட், மானிட்டர் எல்லாம் எவ்ரிதிங். அது இந்த சிஸ்டமோட என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குதோ அத்தனையும் செக் பண்ணிடுது. எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குதா அப்படின்னு பார்க்குற மாதிரி. whether it is properly connected, ready to operate அப்படின்னு பார்த்துட்டு if these devices are ready, நல்லா கவனிக்கணும். முதல்ல POST, power on self test, that is residing in ROM, get ready, which makes the computer ready for activate the process. அடுத்தது இது ரெடி அப்படின்னு சொன்னோடனே இன்னொரு ஆப்ரேஷன் நடக்குது பாரு. BIOS, basic input output system, gets executed. This process is called booting. முதல்ல post, POST, get ready, on your mark அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை செய்கிறது. ROMல இருக்கிற post, POST அது முடித்த உடனே எஸ் ஐ எம் ரெடி அப்படிங்கிற ஒரு அந்த சிக்னலை கொடுக்குறது BIOS, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். திஸ் ஆக்ஷன் இஸ் கால்ட் அஸ் booting. Therefore, thereafter, a program called bootstrap loader transfer OS means operating system from hard disk into the main memory. The operating systemங்கிறது அதுதான் நம்ம கம்ப்யூட்டருக்கே ஒரு உயிர் மாதிரி. இது இல்லைன்னு சொன்னால் கம்ப்யூட்டரை வேலை செய்யாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இந்த போஸ்ட் BIOS ரெடி ஆனதுக்கப்புறமா இது என்ன பண்ணுது? program called bootstrap loader is transferred from hard disk into the main memory. எம்டியாக இருக்கிற மெயின் மெமரியில் now this bootstrap that is the bootstrap loader is loaded. Now then again next பாரு, OS gets loaded. என்னெல்லாம் லோட் ஆகும்? விண்டோஸ், லினக்ஸ், வாட் எவர் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் இதில் லோட் ஆயிரும். நம்ம சிஸ்டமில் விண்டோஸ் இருந்தால் விண்டோஸ் லோட் ஆகும், லினக்ஸ் இருந்தால் லினக்ஸ் லோட் ஆகும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தானே மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சரி, there are two types of booting process. ஒன்று cold booting, warm booting. cold bootingனா என்ன? when the system starts from initial state, that is switched on, தொடக்கத்திலிருந்து, that is called as, we call it cold booting or hot booting. when the user presses the power button, the instructions are read from ROM to initiate the booting process. அதாவது ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் சொன்னீங்களா, போஸ்ட் செக் பண்ணோம், பயாஸ் பார்த்துட்டு பூட்ஸ்ட்ராப் லோடர் என்ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொன்னோமா, அதுக்கு பேர் கோல்டு பூட்டிங். ஓகேயா? நெக்ஸ்ட் வார்ம் பூட்டிங். வார்ம் பூட்டிங்னா என்ன அப்படின்னா, when the system restarts or when reset button is pressed, we call it warm booting or soft booting. The system does not start from the initial state. முதல்ல இருந்து அந்த போஸ்ட் பயாஸ் இதெல்லாம் செக் பண்ண வேண்டாம், எல்லாம் ரெடியாக இருக்குதா அப்படின்லாம் பார்க்க வேண்டாம், இனிஷியல் ஸ்டேட்லேருந்து. ஸோ ஆல் டயக்னாஸ்டிக்ஸ் டெஸ்ட் நீட் நாட் பி கேரிட் அவுட் இன் திஸ் கேஸ். தீஸ் ஆர் சான்சஸ் ஆஃப் டேட்டா லாஸ் அண்ட் சிஸ்டம் டேமேஜ். சில நேரம் ஹேங் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நாமளே என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். அட் திஸ் டைம் திஸ் வார்ம் பூட்டிங் டேக்ஸ் பிளேஸ். அப்போ பூட்டிங்னா என்ன? ரெண்டு வேர்டு ஞாபகம் வைக்கணும். போஸ்ட், BIOS ரெண்டும் ரெடி ஆகிட்டுனா பூட்ஸ்ட்ராப் லோடர், that is transferred from the loader transfer OS from hard disk into memory. இந்த வேலையை முடிச்சு இந்த ரெண்டு டைப், இந்த ரெண்டும் ஞாபகம் வைக்கணும். போஸ்ட் அண்ட் BIOS ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பூட்டிங்னா என்னன்னுட்டு. 2 types of booting, cold booting and warm booting. ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பரை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது புக் பேக் கொஸ்டின்ஸ், நான் 1 words எல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ஷார்ட் ஆன்சர், அந்த லாங் ஆன்சர், தென் அகெயின் செக்ஷன் D எல்லாத்தையுமே
ஈஸியாக நீங்களே மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, நீங்கள் எதையும் விட முடியாது. ஸோ எப்போவும் படிக்கிறப்போ டோன்ட் லீவ் அவுட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். அண்ட் பேஜ் நம்பர் 12ல் கேஸ் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் இந்த ஃபுல் புக்கில் என்ன படிச்சிருக்கீங்களோ, சாப்டரில் என்ன பார்த்தீங்களோ அதை ரொம்ப ஈஸியாக அழகாக கொடுத்துருக்குறாங்க. அது இந்த 2 மார்க்ஸுக்கெல்லாம் இதை படித்தாலே போதும். ஓகேயாம்மா? சரி, ஓகே டியர். நல்ல பிள்ளைங்களா படிக்க ஆரம்பிச்சிருங்க. படித்து நீங்கள் ஏதாவது நோட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குன்னு ஒரு நோட்டு ப்ரொவைட் பண்ணுங்கள். ப்ரொவைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க் தான் முக்கியம். இப்போ நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தட் வில் டூ. தேங்க்யூம்மா.